எங்க இருக்குது? மேற்கு மகாராஷ்டிரா. சரியா? அங்க வந்து குங்கமால் அப்படின்ற ஒரு காட்டுல ஏப்ரல் 23, 1858 அப்ப பிறந்தாங்க. இப்படி 23/4/1858 23/4/1858 அப்ப வந்து இவங்க பிறந்தாங்க. எங்க பிறந்தாங்க? மேற்கு மகாராஷ்டிராவுல எந்த காடு? குங்கமால் அப்படின்ற காடு. சரியா? அங்கதான் இவங்க வந்து பிறந்தாங்க. இவங்களோட அப்பா பேர் என்னன்னா அனந்த சாஸ்திரி டோங்கரே. அப்பா பேர் என்னது? அனந்த சாஸ்திரி டோங்கரே. அனந்த சாஸ்திரி டோங்கரே. அங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 23/4/1858. அப்பா பேர் என்னது? அனந்த சாஸ்திரி டோங்கரே. சரி, இவங்க பேர் வந்து ரமாபாயில. ராமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிச்சம், லைட் அப்படின்னு அர்த்தம். இவங்க பேருக்கு அர்த்தம் என்னன்னா ரமா அப்படின்னா வெளிச்சம் அப்படின்றது அர்த்தம். இவங்க கூட பிறந்தவங்க வந்து ஒரு சகோதரர், ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், அப்புறம் இன்னும் 3 பேர் உடன்பிறப்புகள் வந்து இவங்க கூட இருந்தாங்க. ஆனா இவங்க இது எல்லாமே எழுத வேணாம், ஓகே? இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்றது மட்டும் எழுதிக்கோங்க. பெண் வச்சுக்கீங்களா? எல்லாம் இல்லாதவங்க கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் இப்போதைக்கு நீங்க எழுதணும்னு சொல்றேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் எழுதிருக்கணும், எங்க பிறந்தாங்கன்ட்டு. மேற்கு மகாராஷ்டிராவுல குங்கமால் காட்டுல பிறந்தாங்கன்றது. அவங்க அப்பா பேர் வந்து அனந்த சாஸ்திரி டோங்கரே எழுதிருக்கணும். ராமா அப்படின்ற அர்த்தம் வந்து என்னன்னா வெளிச்சம், லைட். இதை மட்டும் எழுதிக்கோங்க இப்ப. சரியா? இப்போ வந்து அவங்க கூட பிறந்தது யாரும் சொன்னா ஒரு பிரதரு, ஒரு சிஸ்டரு, அதுக்கு பிறகு 3 பேர் கூட பிறந்தவங்க இருந்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து அப்பப்போ உடல்நிலை சரியில்லாம இடையில இறந்து போயிட்டாங்க இவங்க கூட பிறந்தவங்க எல்லாம். சரியா? இவங்க தான் வந்து கடைசி பிள்ளை. இவங்க எத்தனாவது பிள்ளை அவங்க குடும்பத்துல? கடைசி பிள்ளை. ராமாபாய் வந்து கடைசி பிள்ளை. சரியா? இப்ப இவங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவை பத்தி நம்ம சொன்னா இவங்க வளர்ந்தது எல்லாமே தெரிய வரும். சரியா? ஃபர்ஸ்ட் இவங்க அப்பாவை பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க பேர் என்ன சொன்ன? அனந்த சாஸ்திரி டோங்கரே. இந்த சாஸ்திரின்னு வருதுல்ல, ஆக்சுவலா ஒரு பேர் வந்து அனந்த் பத்மநாப டோங்கரே. சரியா? இந்த பத்மநாபக்கு வந்து என்ன பண்ணாங்க, இவர் சாஸ்திரி பட்டம் பெற்றாரு, அதனால அனந்த சாஸ்திரி டோங்கரே ஆக்கிட்டாங்க. நீங்க இவ்வளவு டீடைலா எழுத வேணா, அனந்த சாஸ்திரி டோங்கரே நீங்க சொன்னா போதும். சரியா? அவர் வந்து சாஸ்திரி பட்டம் பெற்றவர். இவர் வந்து சித்பவன் பிராமணர். அது பிராமணத்திலே வந்து ஒரு கேஸ்ட், சித்பவன் பிராமணர். இவருக்கு வந்து நிறைய நெல், வயல், தென்னந்தோப்பு இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப பணக்காரரா இருந்தாரு இவர். சரியா? ரொம்ப ரிச் மேனா இருந்தாரு இவர். மராட்டிய 2ஆம் அரசன் ஒருத்தர் இருந்தாரு. இவர் பேர் எழுதிக்கோங்க. மராட்டிய 2ஆம் அரசன் பாஜிராவ். பாஜிராவ். बाजीराव. बाजीराव. Yeah. बाजीराव. PPT-லயும் இருக்கு. சரியா? இப்போ நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெமரைஸ் ஆயிடுவே. ஓகே? மராட்டா கிங் பேர் வந்து பாஜிராவ். இவரோட ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாருன்னா ராமச்சந்திர சாஸ்திரி. அவர்கிட்ட தான் வந்து இந்த ஆனந்த சாஸ்திரி டோங்கரே வந்து பயிற்சி பெற்றார். சரியா? ஒரு கிங்கோட டீச்சர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட தான் யார் பயிற்சி பெற்றா? ஆனந்த சாஸ்திரி டோங்கரே வந்து பயிற்சி பெற்றார். எல்லாத்த பத்தி கத்துக்கிட்டாரு. ஓகேயா? ஜாதி விதிகள் மீது இணக்கமற்ற அணுகுமுறை கொண்டவர். அதாவது பிராமின்ஸ்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப லோ காஸ்ட் பீப்புள் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தனி பாத்திரம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல நீங்க? அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. சில ரூல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. சரியா? மகாராஷ்டிராவில் வந்து அடிப்படை கல்வி கூட பெண்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. படிக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அவங்க அப்படின்றதுலாம் வந்து வச்சிருந்தாங்க. சமஸ்கிருத கல்வி இருக்குல்ல, இது வந்து பிராமணர்கள் மட்டும்தான் இதை கத்துக்கணும். இது வந்து ஒரு தெய்வீக
அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க இந்த சமஸ்கிருத மொழியை. சமஸ்கிருத மொழி யாருக்கு வச்சிருந்தாங்க? பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. சரியா? இந்த பாஜிரா இருக்கார்ல அந்த கிங், அந்த கிங்கோட மனைவி வந்து வாரணாசி பாய் அவங்க பேரு. சரியா? பாஜிராவோட மனைவி பேர் வாரணாசி பாய். அவங்க வந்து பயங்கரமா சமஸ்கிருதம் படிச்சிருக்கவங்க போல இருக்கு. அவங்க சமஸ்கிருத அறிவை பார்த்து இவர் ரொம்ப வியந்துட்டாரு அனந்த சாஸ்திரி. சரியா? அந்த கிங்கோட ஒய்ஃப். 1818ல பாஜிரா என்ன பண்ணாரு, தன்னோட பதவியை இழந்துட்டாரு. அவங்க பதவியை இழந்த பிறகு என்ன பண்ணாரு, அவருக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாரு, அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல. அனந்த சாஸ்திரி வந்து மங்களூர்ல போய் வந்து குடியேறிட்டாரு. பெங்களூர் மங்களூர்ல குடியேறிட்டாரு. இதை நீங்க என்ன எழுதணும்னா சமஸ்கிருதம் பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்னு. சரியா? அந்த பாயிண்ட் போதும். சூத்திர இன பெண்கள் வந்து சமஸ்கிருத மொழியை எழுதவும் படிக்கவும் கூடாது, வேதங்களை பற்றி புனித சட்டங்களை எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து இவர் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா இவர் நிறைய விஷயங்களை படிச்ச ஒரு நல்ல மேலாளர் இவர். அதனால நினைச்சாரு இல்ல இவங்களுக்கும் இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு இவர் வந்து கொஞ்சம் நல்லெண்ணம் கொண்டவர். சரியா? இவர் என்ன பண்ணாரு, அப்ப எல்லாரையும் மாத்துறதுக்கு முன்னாடி மத்தவங்க எல்லாம் இதை படிக்கணும். இப்ப லேடிஸ் வந்து படிக்கவே கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா திடீர்னு போய் இவங்க எல்லாம் படிக்கணும்னு சொன்ன உடனே என்ன ஆகும், இவருக்கு எதுக்கு வரும்ல. ஏன்னா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, நம்ம முதல்ல ஊர் உலகத்துல மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை முதல்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாராம் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கும்போது அதுல தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்கணும் புதுசா என்ன மொழிலாம் கத்துக்கணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டாங்க. சரியா? அதனால அவரால் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு கற்றுக் கொடுக்க முடியல. முதல் மாணவர் இவருக்கு யார் தெரியுமா? இவரோட செகண்ட் ஒய்ஃப். அதாவது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்களேன். ஆனந்த் வந்து 44 வயதுல 9 வயது லக்ஷ்மி பாயை மணந்தாராம். இவருக்கு 44 வயசு, அந்த அம்மாவுக்கு 9 வயசாகும். அந்த காலத்துல என்ன ஒரு ரூல் இருந்துச்சுன்னா, சின்ன குழந்தைங்க வந்து இப்ப இந்த பிள்ளைக்கு 9 வயசா, இந்த மாதிரி வேற ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க 9 வயசுல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வயசானவர், அவர் செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு வந்து இட்ஸ் விட்டோ, அவ்வளவுதான். அவளுக்கு வந்து அடுத்து கல்யாணம் பண்றதோ அவன் நல்ல கல்யாணம் அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க பிராமின்ஸ். சரியா? ஆனா ஆம்பளைங்க வந்து எத்தனை வயசானாலும் எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்ப. ஓகேவா? அப்ப ஆனந்த் வந்து எத்தனை வயசு இருந்தது அவருக்கு? எத்தனை வயசு? 44. 44 வயசு இருக்கும்போது எத்தனை வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு? 9 வயசு பொண்ணு. பொண்ணு பேர் என்ன? வெரி குட், லக்ஷ்மி பாய். ஓகே. இவங்க வந்து நல்ல மத சார்ந்த மனைவியாம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க இவங்க. இன்னும் வந்து புனித புராண இலக்கியங்களை படிக்கிறதுக்காக ராத்திரி பல மணி நேரத்தை செலவு பண்ணாங்க. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல ரிக்வேதா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரிக்வேதா கஷ்டா பெரிய பிள்ளைங்க படிச்சிருப்பீங்களே. அதர்வ வேதா, சாம வேதா, 4 வேதம் இருக்குல்ல. சரி, ஓகே. அந்த வேதங்கள்லாம் படிக்கிறதுக்கு இவங்க நைட் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஓகே. அதுல என்ன கொடுத்துருக்கோம், இப்ப ஹிந்துஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு வீடு கட்டும் போது இந்த மாதிரி தான் கட்டணும், இந்த இடத்துல தான் பெட்ரூம் வைக்கணும், இந்த இடத்துல தான் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு பூஜை செய்யறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. கரெக்டா இந்த நாள்ல இப்படி அப்படின்ற ஒவ்வொரு சர்டன் ரூல்ஸ் இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு குறிக்குது. இந்த ரிக்வேதா, யஜுர்வேதா, சாம, அதர்வ வேதா எல்லாம் ஒவ்வொரு ரூல்ஸ் குறிக்குது. சரியா? இதெல்லாம் நல்லா படிச்சு தேர்ந்தவங்க. அவங்க ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப் யாரு? லக்ஷ்மி பாய். எத்தனை வயசு அவங்களுக்கு? மங்களூர் மாவட்டத்துல வசிக்கும் பிராமண பண்டிதர்கள் அவங்க சொந்த கிராமத்துல வாழ்ந்தவங்க. அவங்க மனைவிக்கு வந்து புதிய மொழி இவங்க கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற கேள்விப்பட்டு வந்து ரொம்ப தடுக்க முயன்றாங்களாம். அவங்க வாழ்ந்தாங்கல்ல மங்களூர்ல, அந்த இடத்துல இந்த பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுலயே நல்லா கற்று தேர்ந்தவங்க எல்லாம், அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி உங்க ஒய்ஃப்லாம் கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்ப தடை செஞ்சாங்களாம். இது வந்து அவர் செஞ்ச செயல் வந்து அவங்க தலைமை புரோகிதர் இருப்பாங்கல்ல, நமக்கு ஐயர் இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு வந்து தலைமை புரோகிதர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இதை வந்து எடுத்துட்டு போனாங்க. அவர் என்ன பண்ணாரு, குரு, தலைமை அர்ச்சகர்,
பண்டிதர்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது இவர் ஆஜராக சொன்னாங்க இந்த ஆனந்த சாஸ்திரி டோங்கரே. ஓகே, எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் மாத்துறீங்க? பெண்கள் வந்து கற்பிக்கக்கூடியது காலகாலமா நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வர பழக்கம், நீங்க என்ன புதுசா மாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து ஆஜராக சொல்லுவாங்க. இவர் நினைச்சாரு நம்ம படிச்சது, இவர் நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து வைப்பார், அந்த இலக்கணங்கள் அதை பத்தின இலக்கியங்கள் பத்தி நிறைய எழுதிப்பாரு, அந்த பிராமணத்தை சார்ந்தே நிறைய எழுதி வைப்பாரு. அப்ப அதெல்லாம் வச்சு இவர் வந்து பேசினார். அவருக்கு முன்னாடி ரொம்ப வைரக்கமா இருந்தார், இவங்களை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசினாரு. போய் இங்கே இதெல்லாம் கொடுத்துருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்கள் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. இவர் மேற்கோள் காட்டி பேசும்போது அவங்களும் வந்து சரி இவங்க பெண்கள் வந்து இதெல்லாம் கத்துக்கிறத தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒத்துக்குப்பாங்க. சரியா? அவர் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு மரபு வழி சீர்திருத்தவாதியாக அறியப்பட்டார். ஆர்த்தடாக்ஸ் ரிஃபார்மர். ஆர்த்தடாக்ஸ் ரிஃபார்மர், மரபு வழி சீர்திருத்தவாதி. இங்கிலீஷ்ல பிபிடி அனுப்ப, தமிழ்ல அனுப்ப. சரி, உங்களுக்கு எது ஓகே அதை படிச்சுக்கோங்க. இவர் போய் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, பெண்கள் படிக்கலாம்னு சொன்ன பிறகு இவருக்கு என்ன ஒரு பட்டம் மாதிரி கொடுத்தாங்கன்னா மரபு வழி சீர்திருத்தவாதி அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர். சரியா? வன வாழ்க்கை. இவர் வந்து ஆக்சுவலா மங்களூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சரியா? மைசூர் மாநிலத்தின் எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில அடர்ந்த காட்டுல தனக்குன்னு ஒரு வீடு அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கட்டினாரு. எங்க கட்டினாரு? மேற்கு தொடர்ச்சி மலையில, அந்த மலையோட உச்சியில அடர்ந்த காட்டுல தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டினார் அவர். சரியா? அவருக்கு சொந்தமான பல நெல் வயல்கள், தென்னந்தோப்புகள் இருந்து வருமானம். இவர் வந்து வீட்டை கட்டிட்டு அங்க போயிட்டு இவருக்கு வருமானம் எப்படி மாசம் மாசம் இவர் சாப்பிடணும்ல. அப்ப என்னாச்சு, பல நெல் வயல்கள் இருந்தது, தோப்புலாம் இருந்துச்சுன்னு சொன்னல, அதுல இருந்து வருமானம் கிடைக்கும். இந்த தேங்காய் எல்லாம் வித்து அதனால வருமானம் கிடைக்கும். அதை வச்சு இவங்க நல்லா சாப்பிட்டு வாரம் வந்தாங்க. சரியா? அவங்க இன்னும் கட்டணும்னு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த இடம் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், இடையில பேசி கேட்பேன். ரெண்டு பேரும் நீங்களும் பக்கத்துலயும் செக் அண்ட் பிளாக். ஓகே, கேட்கலாமா? எங்க வந்து அது பார்க்காம சொல்றோம். எங்க இருந்து அவங்க வீடு கட்ட பிளான் பண்ணாரு? எந்த இடத்துல வீடு கட்டணும்? ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலையில, மலையோட உச்சியில, அடர்ந்த காட்டுல. சரியா? பேசாம கவனிங்க. என்னமா கிளாப் பண்ணலாமா? தானே இருக்கு. ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. சரி, இல்லத்துக்கு இவங்க தேர்ந்தெடுத்தாங்கல்ல ஒரு இடம், அந்த இடத்த வந்து என்ன பண்ணாங்க, இப்ப நம்ம வேளாங்கண்ணிலாம் போவோம் தெரியுமா, இங்க இருந்து பாத யாத்திரை போய் அங்க வரைக்கும் போயிட்டு வேண்டிட்டுலாம் வருவோம். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இவங்க வந்து நிறைய பேர் இந்த பாத யாத்திரை எல்லாம் போவாங்கல்ல பிராமணர்கள்லாம், இவங்க போய் அங்க தங்குற ஒரு இடமாவே ஆயிடுச்சா அவரோட வீடு. சரி, அந்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு வந்து அங்க போய் இருக்கிற ஒரு யாத்திரை ஸ்தலமாக அவரோட வீடு வந்து ஆக்கிட்டாங்க. பிராமணர்களுக்கு வந்து ஒரு ஒரு இது இருந்துச்சு, அவங்க பழக்க வழக்கம் இருந்துச்சு, விருந்தோம்பல் அவங்களோட மதத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு. சரி, கண்டிப்பா விருந்தோம்பல் வைக்கணும். விருந்தோம்பல்னா என்னமா, வரவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுலாம். சரியா? அப்ப எத்தனை பேர் இங்க இருந்து கிளம்பி போவாங்க யாத்திரைன்ட்டு, அவங்க எல்லாம் அங்க போய் இருப்பாங்க, அந்த யாத்திரை ஸ்தலத்துல போய் இருப்பாங்க. கரெக்டா? கரெக்டா? அங்க போய் ஒரு டிவோஷன் அமைதியா இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க, அமைதியா வேண்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்தலமா இருந்துச்சு. அப்ப அங்க வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணுமே, நம்ம விருந்தோம்பல் பண்ணணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு கடமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருந்தோம்பல் பண்ணிட்டே இருந்தாரு ஆனந்த சாஸ்திரி டோங்கரே. எத்தனை வருஷம் தெரியுமா? 13 வருஷம் இப்படி பண்ணிருக்காரு. எத்தனை வருஷம்? 13 வருஷம். இவர் ஏதோ மாசம் மாசம் சாப்பிட்டு இருந்தாரு. அவர் தென்னந்தோப்பெல்லாம் வித்துட்டு வரவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டா என்ன ஆகும்? காலி ஆயிடும். அதே மாதிரி காலி ஆயிடுச்சு. சுத்தமா எதுவுமே இல்லை. இவங்க ஃபேமிலி சர்வை பண்றதுக்கே எதுவும் இல்லாம அந்த வீட்டையே விட்டுட்டு போற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. வீடு வந்து இப்போ வந்து யாத்திரை ஸ்தலம் ஆயிடுச்சுல, திருப்பி அந்த வீடு விற்கலாம் முடியாது, எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. வீட்டையே வந்து இவர் விட்டுட்டு இவர் குடும்பத்தோட கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துச்சு. இவர் வீட்டை விட்டு கிளம்ப
ஒண்ணுமே இல்லாம அவங்க கிளம்பும் போது எத்தனை மாசம் அவங்களுக்கு ரமாபாய்க்கு 6 மாசம் கை குழந்தையா இருந்தாங்க. மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு பெரிய பெட்டியில ரமாபாய் வச்சுட்டு ஒரு ஆளுக்கு கூலி கொடுத்துட்டு கூட்டிட்டு போனாங்க. போற இடம்லாம் தூக்கிட்டு போனாங்க ரமாபாய. சரியா? இவங்க பெற்றோர் வந்து இறந்தாங்க. எப்பன்னா புனித பயணம் இருக்குல்ல, அங்கங்க போவாங்கல்ல ஒவ்வொரு இடமா, தங்குறதுக்கு இடம் இருக்காது, ஒவ்வொரு இடமா திரிச்சுட்டே இருப்பாங்கல்ல. அப்போ வந்து அவங்க உடம்புலாம் சரியில்லாம போயிடுச்சு, ஒழுங்கான ஊட்டச்சத்து இல்லை, நல்ல சாப்பாடு வேணும்ல, அதுவும் இல்லாம போயிடுச்சு, ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. அவங்க வந்து பிரசிடென்சில வந்து தங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து என்ன ஆயிடுச்சு, பயங்கர பஞ்சம் வந்துச்சு. எங்க தங்கிட்டு இருக்கும் போது பிரசிடென்சி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? பிரசிடென்சில தங்கிட்டு இருக்கும் போது பயங்கர பஞ்சம் வந்துச்சு. பிரசிடென்சில மட்டும் இல்ல, ஹோல் இந்தியாவில பயங்கரமா பஞ்சம் வாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில ஆயிட்டாங்க. இன்னும் கேட்டா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா பிச்சை எடுக்க கூடாது அப்படின்ட்டு வைராக்கியமா இருந்ததுனால இவங்க ஆக்சுவலா அந்த டைம் என்ன பண்ணாங்க, 11 நாட்கள் வந்து வேறு பூக்கள் காய்கள் இதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க. எத்தனை நாட்கள்மா? 11 நாட்கள் இந்த வேறு பூக்கள் காய்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்கன்னா. இவங்க வந்து பிச்சை எடுக்க விரும்பல. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, ரொம்ப தோண்ட நிலைமை அனந்த சாஸ்திரி என்ன பண்ணா, நான் ஜலசமாதி ஆயிட்டேன் அப்படின்னு முடியும். ஜலசமாதினா என்ன, தானே நீருக்குள்ள மூழ்கி அப்படியே மறிக்க. அது வந்து மறிக்கிறது, அது வந்து மர்டர் அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகேயா? அதான் ஜலசமாதி ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அவர் முடிவெடுத்தாரு. அவரோட மகன் ஸ்ரீனிவாஸ் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல நான் உங்களுக்காக நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்வான வேலையை பார்த்துட்டு ஓரளவு ஹெல்ப் பண்ணிட்டாரு அந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலிக்கு. அப்புறம் என்னாச்சு, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனைவி குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஃபேமிலி பெருசா இருந்தா தானே சமாளிக்க முடியல, நம்ம அங்கங்க போய் ஒவ்வொருத்தரா சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது கஞ்சி குடிச்சாது காப்பாத்திக்கலாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. ரமாபாய் மட்டும் போகாம இருந்தாங்க. அவங்க அப்பா ரமாபாய் வீட்டுல அதுக்கு என்ன சொன்னார் ரமாபாய்ட்ட, இந்த நான் உங்களுக்கு எல்லாத்த பத்தி நல்லா கத்து கொடுத்துருக்கேன், கடவுள் கூட இருக்கிறாரு, நீ கடவுளுக்காக வாழணும், நீ கத்துக்கிறது வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஊக்கப்படுத்தினாரு ரமாபாய. ஊக்கப்படுத்தின பிறகு சில வாரங்களுக்கு பிறகு ரமாபாய கிளம்பி போயிட்டாங்க அவரை விட்டு. சரியா? இப்ப என்ன ஆச்சுன்னா, எந்த பிள்ளைங்களும் அவர் கூட எல்லாரும் ஒவ்வொரு சைடு போயிட்டாங்க. இந்த அனந்த சாஸ்திரி இருக்காரு, எழுதிக்கோங்க, 1874ல வந்து இறந்துட்டாரு. அனந்த சாஸ்திரி வந்து 1874ல வந்து இறந்துட்டாரு. அவங்க மனைவி லட்சுமிபாய் இருக்காங்கல்ல, அவங்களும் சில மாசத்திலேயே தன் கணவனோட இறந்த துயர் தாங்க முடியாம இன்னும் நிறைய பட்டினியானால அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இது இறந்து சில மாசத்திலேயே லட்சுமிபாய் இறந்து போயிட்டாங்க. ஓகே, இதான் உங்க ஃபர்ஸ்ட் லெசன். புரிஞ்சுச்சாமா? ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், இடையில மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கீங்கல்ல, இதை அனுப்பிச்சு விடுறேன். சரியா? வேணா ஒரு ரீடிங் கொடுத்துக்கோங்க. சரி, இப்ப எல்லா நோட்ஸ் முடியுங்க. மீதி செகண்ட் லெசன் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நோட்ஸ் எல்லாம் மூடிடுங்கம்மா, எல்லாம் மூடிடுங்க, என்ன மட்டும் பாருங்க. சரியா? ரமாபாயோட அப்பா பேர் என்ன? அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு? 44. எத்தனை வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணாரு? அவங்களோட ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப் பேர் என்ன? அவரோட ஃபர்ஸ்ட் மாணவர் யாரு? லட்சுமிபாய். அனந்த சாஸ்திரி எந்த வருஷத்துல இறந்தாரு? 1874. ஓகே, பாக்குறீங்களா? இல்ல சரி. இவங்க ரமாபாய் வந்து எத்தனை மாசம் இருக்கும்போது வீட்டு விட்டு வெளியே போனாங்க? எதுல தூக்கிட்டு போனாங்க? பிச்சை எடுக்க விரும்பாததுனால எத்தனை மாசம் வந்து அவங்க காய்கறி இந்த புல்லு கூட எல்லாம் சாப்பிட்டாங்க. அனந்த சாஸ்திரி என்ன பண்ணணும்னு நினைச்சாரு அந்த நேரம்? ஜல சமாதி ஆயிடும்னு நினைச்சாரு. ஓகே, தேங்க்யூ. நீங்களே உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட். தேங்க்யூ பிளஸ் அக்கா.